இப்போ ஒரு கேள்வி கிடைக்கல. நான் கேட்டால் வந்துருந்தேன். மண் இருக்குது, பொண்ணு இருக்குது. ஏன்னா பொண்ணு கிடைக்கல. ஏன் பொண்ணு கிடைக்கல? மண் இருக்குது, பொண்ணு இருக்குதுன்னா பொண்ணு தான் தங்கமா? தங்கம். அப்போ ஏன் பெண் கிடைக்கல? பெண் கிடைக்கல. பெண் கிடைக்கல. நம்மளுக்கு மனுஷனுக்கு ஆண்டவனா கொடுக்குறான். இருக்கிறதுக்கு இடம், படுக்கிறதுக்கு உடை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு. இது 3மே அங்கே இருக்குது. மண்ணில் பூமியில் கிடைக்குது. மண் கடவுள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்து வரோம். அவனுக்கு தேவையானது மண்ணுன்றது நிலம் கொடுத்துட்றான். விவசாயம் பண்ணி சாப்பிட்றான். அவன் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு எல்லாமே அவனுக்கு தேவையான தானியங்களை கிடச்சிது. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், அதை எதுவுமே விற்கும் போது நகை கிடைக்குது. மண்ணுக்குது, பொண்ணுக்குது. ஆனால் அவனுக்கு தேவை பொண்ணு இருக்கும்போது பெண் கல்யாணம் பண்ணுறதுக்கு மனைவி வேணும்ல. அந்த மனைவி தேடும் போது அவனுக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கல? ஏன் கிடைக்கல? அப்போ என்ன பண்ணுவான், அவங்களோட நல்ல செயல்பாடு எதுனா ஒன்று குறைபாடு இருக்கும். அப்போ என்ன போடுவான், ஒருத்தன் போய் ஜாதகத்தை எதுவுமே கேள்றான்னுவான், ஒருத்தன் எதுவுமே என்ன கோயிலுக்கு சுற்றுறான்னுவான். அப்போ இது எங்கே போனாலும் அவனுக்கு கிடைக்கல. அப்பயும் ஏன் கிடைக்கல? ஏதோ ஒரு குறை வச்சிருக்கிறான். அப்போ என்ன குறை இருக்கு? ஏதோ இருக்குது. அப்போ அவன் தேடல் வேணும்ல, அதுக்கு விடை கிடைக்கணும்ல. அந்த விடையை தேடினா தானே கிடைக்கும் நம்மளுக்கு. அது கண்டுபிடிக்கணும்ல. அப்போ என்ன சொன்னான், எத்தனை கோயிலுக்காலும் சுற்றினாலும் நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் கரெக்டாக இருந்ததுன்னா அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு பொருள்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயம் பண்ணுறோமா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் வந்து நம்ம இப்போ துன்புறுத்தக்கூடாது. அவங்க மனசு கஷ்டப்படாத அளவுக்கு அவங்க செய்கிற ஒவ்வொரு பொருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள மனசு கோணாமல் அவங்களுக்கு வந்து தான தர்மம் பண்ணணும். அதில் வந்து அவங்க உழைப்பு மட்டும் எடுத்துக்கின்னு அவங்களுடைய பலனை கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு. அப்போ அவன் கரெக்டாக செஞ்சான்னா அவங்க வந்து வாழ்த்தும் போது அவனுக்கு பொண்ணும் கிடைக்குது, மண்ணும் கிடைக்குது அந்த இடத்துல. அப்போ சரியான முறையில் அந்த பொண்ணு வந்து நிரந்தரமாக நம்ம சேகரித்து தனக்கு மட்டும் இல்லாமல் பிறருக்கும் அதை வந்து பார்த்தோன்னா ஏழை எளியவங்களுக்கு வந்து கொடுக்கும்போது பார்த்தோன்னா ரெண்டுமே சேருது. மண்ணும் பொண்ணும் கிடைக்குது, பேரும் புகழையும் சேருது, நல்ல ஒரு மனைவியாகவும் அவனுக்கு கிடைக்குது. இதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தும் போது இறைவனை வந்து கரெக்டான நம்ம பாதியில் வழி நடத்தி முறான்னு அர்த்தம். இதில் எதுவுமே ஒன்று சரியில்லை அப்படின்னா பார்த்தோன்னா அவனுக்கு மண் இருக்குது, நிம்மதி இருக்காது. மண்ணும் பொண்ணு இருக்குது, ஒரு பொண்ணு கிடைக்காது. அதே மீறி அந்த பொண்ணு கிடைச்சா ரெண்டுமே வாழ்க்கையில் அவனுக்கு சரியில்லாமல் இருக்கும். அப்போ நிம்மதியை தேடி போவான். எத்தனை கோயிலுக்கு கோலம் போனாலும் சொத்து சோகம் ஒரு பக்கம் இருக்கும். இவன் நிம்மதி போயிடுவான், நிம்மதியே கிடைக்காது. கடைசியில் பரதேசியாக வந்து எதுவுமே இல்லாத போயிடும். அப்படின்னா போனான் பைத்தியக்காரனா சுற்றின்னு இருப்பான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லது கெட்டது குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போது ஆன்மீகத்தையும் சேர்த்து புகுத்தணும். அவங்கக்கிட்ட வந்து திருவாசகத்தை சொல்லி கொடுத்தா எல்லாமே கிடைக்கும். மண்ணு மேலே ஆசைப்படாதீங்க, நகை மேலே ஆசைப்படாதுன்னு நம்ம பெத்த அப்பா அம்மாவுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போதும் அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட அப்பா அம்மாவோட நம்ம சேர்ந்து வந்து வழிபாடு பண்ணால் தான் முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு இறைவன் வந்து வகுத்து கொடுப்பாரு அந்த நாளை வந்து. இல்லை அப்படின்னா நம்ம இதுமாரி தான் ஜானு வெயித்துக்கு ஒரு படி சாப்பாடு கிடைக்காம நம்ம என்ன பண்ணோம், வேலைக்கு ஓடுவோம், மாத சம்பளம் போட்டோன்னா அன்றைக்கே காலி ஆகிவிடும். அடுத்தது வேறு எங்கன்னா போவோம், வேறு எங்கன்னா வேலை கொடுப்போம்னு பார்ப்போம், எதுவுமே கிடைக்காது. அதனால் நம்ம ஓடி ஓடி நம்ம உழைக்கணும். உழைச்சா 4 பேருக்கு அதில் ₹1 செலவு பண்ணணும். செலவு பண்ணாத மொத்தமாக எடுத்து வீட்டில் சுற்றி வச்சுட்டு எதுவுமே கிடைக்காது. ஓகே, நீங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா நம்ம என்ன சம்பாதிச்சாலும் அதை வந்து நல்ல வழியில் சம்பாதிக்கணும். மற்றவங்களுக்கு வந்து கொடுத்தோம் 50 காசாவது செலவு பண்ணணும். இல்லைன்னா அது நம்மளுக்கு வந்து எதுவுமே நிரந்தரமாக இருக்காது. ஐயோ நம்ம கஷ்டப்பட்டு சத்து நம்ம அவனுக்கு கொடுக்கணும் ஒரு எண்ணங்கள் வரக்கூடாது. அப்படி வராமல் இருந்தால் தான் ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம பிறகுற குழந்தைங்களுக்கும் தான தர்மம் பண்ணணும். ₹1 யாருன்னா கொடுத்து நம்ம பண்ணாதான் அந்த செயல்பாடுகள் வந்து நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா நற்காரியங்களை செய்ய முடியும். ஒரு கோயில் கட்டின திருப்பணி ₹10 அவன் கேட்டான்னா ₹1 கொத்தினாலும் அதோடைய நம்மளுடைய பங்களிப்பை இறைவனுக்காக சேருது. அந்த போன ஜென்மத்தில் அந்த புண்ணியம் கிடைக்கலாம். இன்னைக்கு இந்த வெள்ளிங்கிரி மலைக்கு நம்ம வந்துட முடியுமா? இறைவனுடைய தரிசனம் கிடச்சிருக்க முடியுமா? விஸ்வரூபம் கிடைக்குமா? 4 வார்த்தை நல்ல வார்த்தை 4 பேர் கேட்க முடியுமா? 4 விஷயம் 4 பேருக்கு தெரிய முடியுமா? முடியாது. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே சிவனுடைய அனுகிரகம் இல்லாமல் இந்த மலையோட காலடி நம்மளுக்கு கிடையாது. 4 பேர் 4 விஷயம் சொல்ல முடியாது. அவங்கக்கிட்ட இருக்கிற 4 விஷயம் நம்ம கேட்க முடியாது. அதனால் எல்லாம் வெள்ளிங்கிரி ஆண்டவருடைய எல்லாமே அவருடைய சமர்ப்பணம். அவர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. யாருடைய மனசுலையும் வராது. திருப்பி கேட்டாலும் சொல்ல தெரியாது, மறைஞ்சிடும். சிவாய நம்ம ஓம் நமச்சிவாய. ரொம்ப ரொம்ப நல்லா பேசியிருந்தீங்கண்ணா. உண்மையை சொன்னீங்க. நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அவர் எப்படி சொன்னார்னே தெரியல. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்தை வந்து நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு இப்போதைக்கு ஒன்று ஞாபகம் வருது. வெள்ளையங்கிரியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சித்தர்கள்லாம் இன்னமும் சில பேரோட கண்களுக்கு மட்டும் தெரியாங்க. அவர் சித்தரா இல்லைன்றது எனக்கு தெரியல. மேபி வந்து அந்த காலத்தில் நடந்துருக்கலாம். ஸோ அவங்களே வந்து சில பேரை சூஸ் பண்ணி அவங்ககிட்ட பேசிட்டு அவங்களுக்கு சில நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. நம்மளுக்கும் அதுமாதிரி நடந்துருக்கலாம். அது தெரியும். மக்கள்லாம் அது கீழே இறங்கிட்டு இருக்காங்க.